நம்ம எங்க இருக்கோம்னா வந்து வண்டலூர்லேருந்து பூந்தமல்லி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய பைபாஸ்ல அண்ணனை பார்த்தேன். கிளி ஜோசியம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு? எப்பயும் பாக்குறவங்க பாத்துட்டு தானே இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் பாக்குறாங்க. இதனால வந்து என்ன பலன் அப்படின்னா, சிலவங்க பாத்தீங்கன்னா கோயில் குளத்துல கேட்போம், அவங்க ஒரு 4 வாரத்தை நல்லபடியா சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்டு ஒரு சந்தோஷப்பட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்பிதான் நம்ம போறோம். இப்ப எவ்வளவு நேரம் உட்காருங்க? பொதுவான ஒரு 3 மணி நேரம் உட்காரலாம். அதுக்கப்புறம் நம்ம லைன்ல சுத்திட்டு லைன்ல சுத்தாது ஈஸியா இல்ல? ரெண்டு கஷ்டம் தான். இருந்தாலும் சும்மா சுத்திட்டு வந்து உட்காருவோம் கொஞ்ச நேரம் கால் வலி. இப்போ 2 கிளி வச்சிருக்கீங்க. இது என்ன ஆணா இது பெண்ணா? ஆமா, இது ஆண் கிளி, அது பெண் கிளி. ஆண் கிளினா என்ன அறிகுறிங்க? ஆண் கிளினா கழுத்துல ரிங் இருக்கும். அது கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப ரிங் பெண் கிளிக்கு ரிங் இருக்காது. ஆண் கிளியா இருந்தா கழுத்துல ரிங் இருக்குமா? பெண் கிளியா இருந்தா கழுத்துல ரிங் இருக்காதா? இப்போ இதுக்கு பேர் என்னன்னா? மாணிக்கம் மீனாட்சி. மாணிக்கம் மீனாட்சி. இப்ப இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருக்காங்களா? நம்ம சேலம் வாங்கிட்டு வரோம். ரொம்ப அதிகமா காஸ்ட்லியான? கண்டிப்பா 3000 ரூபாய் அவ்வளவு ரேட்டே வந்து. ஆமா, நல்ல கிளிங்க ஒரு 7000. அது என்ன நம்ம சொல்றது எடுக்குமா? அப்படிலாம் இல்ல. இப்போ முஸ்லீம் கிறிஸ்டின் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இருக்கா சீட்டு? 32 படம் இருக்கு. இந்து இருக்கு, முஸ்லீம் படம் இருக்கு, கிறிஸ்டின் படம் இருக்கு, நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. பக்கா ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவங்க வந்து உட்காராங்க. அவங்களுக்கு சில நேரத்துல ஜீசஸும் வர்றதுக்கு வாய்ப்பு. கண்டிப்பா வரும். வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதான். அல்லாவும் வருமா? கண்டிப்பா வரும். இல்ல வரும். அப்ப அந்த நேரம் என்ன சொல்லணுமோ சொல்லலாம். உங்களுக்கு எல்லா தெய்வமும் துணையதான் இருக்கு. சில மக்கள் வந்து அந்த மதத்து மேல ரொம்ப பற்று இருப்பாங்க. எந்த மதத்து மேல? இப்ப அவங்க மதம், இப்ப ஒரு முஸ்லீம் வர்றாருன்னு வச்சுக்கலாம், சரி, அவருக்கு அவர் தெய்வம் வந்தாதான் ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் எடுக்க சொல்லுவாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரே சாய்ஸ் தான். மறுபடியும் எடுத்து விட்டா நல்லா இருக்கும். இப்ப சாமியை போய் பாக்குறீங்க, பார்த்து வெளியே திருப்பி போய் சாமியை பாப்பீங்களா? பார்த்தா என்ன இருக்கும்? பலன் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன் டைம் தான் பார்க்கணும். அதுக்கு மேல பார்த்தா பலன். இப்போ அடுத்த ஜெனரேஷன், உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறை இந்த கிளி ஜோசியத்தை எடுத்து பண்ணுவாங்களா தொழிலா? கண்டிப்பா தெரியல. கண்டிப்பா தெரியல. இது இன்னொரு பார்த்தோம்னா நானும் பார்த்துக்கிட்டேன். ஒரு நாளைக்கு வருமானம் வரும், ஒரு நாளைக்கு வராம கூட போயிடும். கண்டிப்பா வருமானம் வரும், 10 ரூபா வரும், வராம கூட போகலாம். ஆனா இதான் எனக்கு போல தெரியும். மினிமம் எவ்வளோண்ணா? ஆவரேஜா சொல்ல முடியாது. இல்லைண்ணா 30 ரூபாவா 50 ரூபா? இது 50 ரூபாண்ணா. இப்ப குறைஞ்சது 30 ரூபா பார்ப்பாங்க சிலவங்க. இப்ப மோஸ்ட்லி 50 ரூபா தான் பாக்குறேன். இப்ப நான் இங்க கூட 50 ரூபா தான் பாத்துக்கிட்டேன். 50 ரூபா. அவங்களோட எதிர்காலத்தை சொல்லிங்களா? என்ன சொல்லி எதிர்காலம் அந்த கிளி எடுக்கிறத வச்சு ஒரு 4 வாரத்தை நல்லா வார்த்தையா சொல்லுவாங்க. அவங்க நல்லா இருக்கா, இல்ல இப்ப டைம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க, இப்ப 2021 பிறந்திருக்கு, இது எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. இது வந்து நல்லா இருக்கா சொல்றது. நீங்க படிச்சிருக்கீங்களா? அப்படின்னா நான் 10th வரைக்கும் படிச்சேன். மேல படிப்பு ஏறலையே, இல்ல இந்த தொழிலை எடுத்து பண்ணலாம்? இல்ல படிப்புலாம் ஏறிச்சு. நானும் போறேன். ஒரு நாளைக்கு வருமானம் வரலன்னா யாரும் திட்டுவீங்க? நான் இருக்கேன். யாரையும் இல்ல வேண்டுவீங்களா? வேண்டலாம் மாட்டேன். அண்ணன் கிடைக்கிறது இறைவன் சரிங்கிட்டு போயிட்டே இருக்கேன். இது மொத்தம் எவ்வளவு சீட்ல? இதுல 32 கார்டு இருக்கு. 32. பொதுவாக 32 தான் வச்சிருப்பாங்களா? இல்ல எல்லாம்? சில மோஸ்ட்லி அதிகம் வச்சிருக்கலாம். நான் 32 கார்டு வச்சிருக்கேன். ஏன்னா எல்லாமே தெய்வம் தான். அதான் சொன்னல, இந்து படம் இருக்கு, முஸ்லீம் படம் இருக்கு, கிறிஸ்டின் படம் இருக்கு, கெட்ட படம் இருக்குன்னு சொன்னல. எல்லா படமும் இருக்கு. நடிகர் படமும் வருமா? நடிகர் படம் வைக்க மாட்டீங்க. இப்ப நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு நல்ல வார்த்தைகள் மட்டும் தான் சொல்லுவீங்க, பாசிட்டிவா. அப்படி இல்லைன்னா கார்டு வரது பொறுத்து தான் சொல்லுவேன். கார்டு வர்றது வச்சு கார்டு வர்றது, அவங்க பேர் ராசி படி இருக்கு. ஜாதகத்துல ஒரு ராசி சொல்றாங்க, பாத்துருக்கீங்க, டைம் வச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி இது கிளி ஜோசியத்தை வச்சு யாராவது செட்டில் ஆயிருக்காங்களா? எங்க தொழில வச்சு எங்க ஆளுங்க எல்லாமே இருக்காங்க. வீடு, பங்களா, காரு, அதாவது எப்படி சொல்றது, அந்த இதுல இந்த தொழில இருந்தோம் முன்னோர்கள் எல்லாமே இது வரைக்கும் நாங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தோமோ அப்படிலாம் ஏதோ ஓரளவுக்கு ஆரம்பிக்க போயிட்டு
கார்ல போய் யாராவது கிளி ஜோசின்னு சொல்றாங்க உங்களுக்கு உண்டா? இல்ல கார்ல போய் டூ வீலர் நான் டூ வீலர் தான் வச்சு வரேன். நான் டூ வீலர் தான் வச்சிருக்கேன். ஹீரோட புது வண்டி தான் வாங்குறேன். புதுசாக இருந்தால் நான் என் தொழில் சம்பாரிச்சு நான் சிறு சேர்த்து வச்சு தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கு மாசம் இஎம்ஐ கட்டிட்டு தான் இருக்கேன். நான் புது மொபைல் தான் வச்சிருக்கேன். ஸ்மார்ட் போன் தான் வச்சிருக்கேன். அதுக்கும் இஎம்ஐ கட்டிட்டு தான் இருக்கேன். பாருங்க புது போன் தானே. அண்ணா வந்து பாருங்க ஸ்மார்ட் போன்லாம் வச்சிருக்காரு. கிளி ஜோசியத்திலேயே அவர் வண்டி தனியா இருக்கு, டூ வீலர்ல போவாரு. ஆனா இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த அதிசயமான மனிதர்கள் யார்? வாக்கு கேட்க வருவோம். கார் நிறுத்திட்டு வந்து யாராவது ஒருத்தர் கேக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ தம்பி எவ்வளவுப்பா அப்படின்றாங்க. நீங்க 50 ரூபா அப்படின்றீங்க. 500 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பா இருக்காங்க. இந்த மாதிரி கேரக்டர் எப்ப பாத்தீங்க சமீபத்தில்? நம்ம என்ன பேசுறோம்னா சிலவங்க இப்ப ஹோட்டலுக்கு வந்து டிப்ஸ் எது கொடுக்குறோம் மனம் மூலியமா அவங்க பழுமாறுனா அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை மீறி கொடுக்குற 10 ரூபா கொடுக்குறோம். அவங்களுக்கு 4 வார்த்தை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நம்ம சொல்லிட்டோம் வச்சுக்கோங்கன்னா அவங்களுக்கு அது கரெக்டா ரொம்ப பர்ஃபெக்டா தம்பி நீங்க சொன்னீங்கட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தவங்க நான் இன்னும் வரைக்கும் வாங்கிருக்கேன். இப்ப சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்ல கூட போய் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 500 ரூபா வாங்கினேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கனடா காசு கூட ஒன்று வாங்கிருக்கேன். ஐயோ அது இன்னைக்கு இல்லையே. டாலரா? கனடா டாலர் ஒன்று வாங்கினேன். கனடா டாலர் ஒன்று கொடுத்தாங்க. அவங்களா பார்த்துட்டு இதை வச்சுக்கோங்க. கனடா டாலர் $5. மண்டகாயிர வெயில உட்காடுறீங்க. இல்ல இப்ப நேரம் வந்துடும். உட்காந்துருக்கேன். இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன். அதனால நேத்து எத்தனை பேர் வந்தாங்க உங்களை பாக்க? நேத்து முந்தா நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஈவெண்ட் போயிருந்தோம். இப்போ ஈவெண்ட் மோஸ்ட்லி வருதுல்ல, ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி கல்யாண வீட்டில் அவங்களாம் கூப்பிடுவேன். கண்டிப்பாக போய் அது 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணி வாங்கி அந்த மாதிரி போட்டுருக்கோம். இது வந்து மனப்பூர்வமான தொழில் தான். ஆமா, எனக்கு பிடிச்சிருந்த தொழில் தான் நான் சொல்லியிருக்கேன். யாரும் நான் கட்டாக சொல்லுவேன். வயசானவங்க கேட்பாங்களா இல்ல இளைஞர்கள் கேட்பாங்க? எல்லாமே கேட்கலாம். வயசு வித்தியாசம் இல்ல அப்படிலாம் கிடையாது. எல்லாம் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். சங்க ரிஜிஸ்டர் இருக்கு. எவ்வளவு பேர் இருப்பாங்க கிளி ஜோசியர்கள் மட்டுமே? எங்க சங்கத்திலேயே இப்ப இருக்காங்க 1000 பேர். அங்க ஒரு கார்லாம் வச்சிருக்காங்க. போலீஸ்லாம் வந்தா உட்கார கூடாதுன்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்னால கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு. அது என்னென்ன மூவ் பண்ணுவோம் எங்க சங்கத்தானுங்க முடிஞ்ச அளவுக்கு. எல்லாத்துல கிளி பிடிச்சி போயிடுவாங்க. இல்ல சங்கத்தில் இல்லை, ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புகிறாங்க. ஒரு இயல்பா அவங்களுக்கு பார்க்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு இதாக இருந்துச்சு. அது எங்கள் சங்கத்து மூலியமா தலைவர் செயலர் பொருளாதார அவங்க இது எத்தனை வருஷம்? 2 வருஷம் 3 வருஷம். இந்த கிளிக்கு வந்து 3 வருஷமா? 2 வருஷம். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இது 3 வருஷம். உங்களுக்கு எது அதிகமா சம்பாதிச்சு கொடுத்தீங்க? 2 நல்லா இருக்கும். அப்பெல்லாம் நான் குறிப்பிட்டீங்க. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு மணிக்கு எடுக்க மாட்டான். அதனால மாற்றி மாற்றி. ஓ, மாற்றி மாற்றி. இது 2த்தையும் நான் பார்க்குறேன். இது எலியை வச்சு பார்க்குறாங்களா? அது ஆமாண்ணா, அது எனக்கு பிடிக்காது. எலியை வச்சு பார்க்குறேன். எது கரெக்டானது? 2 ஒன்று தான். அது கணபதி ஒன்று, இது மீனாட்சி ஒன்று. 2மே ஒன்று தான். என்ன வயசு ஆகுதுண்ணா? திருமணம்லாம் ஆயிடுச்சு. இதுல போதிய வருமானம் வருது. மழைலாம் பெஞ்சாதான் கொஞ்சம் கஷ்டம் தான். போதும். வாழ்க்கையில உங்களுக்கும் சோதனை காலம் வந்தது? சோதனை காலம் எங்க விட்டாலும் வந்துருமா? இது இல்ல பறக்குமா? எவ்வளவு தூரம் ஹைட் வரையும் பறக்கும்? நம்ம ரெக்க ஃபுல் ரெக்கையில இருக்க வேண்டும். மோஸ்ட்லி பறக்காது. நம்மளை விட்டு சீக்கிரம் பறக்காது. ஏன்னா அது குட்டில இருந்து நம்ம வளர்க்கறதுனால அது மோஸ்ட்லி நம்மளை விட்டு போக வாய்ப்பே கிடையாது. பசியத்தை என்ன அறிகுறி சொல்லணும்? அது கத்தும் இல்லாம அது கத்துறப்ப நான் சாப்பாடு போடுறேன். சீக்கிரம் கிளி சாவாது. ஆயுசு ரொம்ப கெட்டியா இருக்கிற பறவைகள்ல கிளிக்கு கொஞ்சம்
வீட்டுல கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவீங்க? ஆமா, பெரிய கூடு இருக்குண்ணா, கொஞ்சம் பெருசா இருக்கும், அதை ஃப்ரீயா விட்டுருவேன். இப்போதைக்கு இதுல வந்து அடைச்சிட்டு வந்துருக்கோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் இதை தூக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டமா? வெயிட் தானே? 5 கிலோ இருக்கும். 5 கிலோ. ஏழைகளும் வருவாங்க, பணக்காரங்களும் வருவாங்களா? கண்டிப்பா எல்லாமே பாருங்க. யாராவது ஒரு கேரக்டராவது நான் இன்னைக்கு சாவ போறேங்க கிளி கேட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு. அது சும்மா அது வயசானவங்க அதாவது வாழ்க்கையை வெறுத்து இந்த பிள்ளைங்க எல்லாம் தட்டி விட்டாங்க, எனக்கு எப்பதான் சாவணும் அப்படின்னு போய் பாருங்க. அது சும்மா வயசானவங்க தான் கேட்பாங்க, ஏமா நல்லா இருக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தம்பி, தெய்வத்தை ஆனா நீங்க சொல்லி யாருக்கானா பழிச்சிருக்கானே? எவ்வளவு சதவீதம் பேர் பழி? அதை வந்து எப்படி நம்மகிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல ரெகுலரா உட்காடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து அடிக்கடி பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி வேசி சிலவங்களுக்கு வந்து பழிச்சுன்னா வேசி தூண்டி வேசி சண்டை எடுத்து போவாங்க. நான் நல்லா இருக்கேன் தம்பி, நீ பண்ணி கொடுத்த, நீ பார்த்த ஏதோ புண்ணியத்தை நல்லா இருக்கு வேசி சண்டை கொடுத்து. இன்னைக்கு எதுக்காக அவர் அண்ணனை வந்து பைபாஸ்ல புடிச்சோம்னா, இந்த கலை வந்து ஒரு அபூர்வமான கலை. ஆரம்ப காலத்துல இருந்து, ராஜாக்கள் காலத்துல இருந்து இந்த கிளி ஜோசியம் பார்க்கறது, ஜோதிடம் என்பது உண்டு. அதனால இன்னைக்கு அண்ணா மண்டகாயிரம் வெளியில உட்கார்ந்துருந்தாரா, இப்படி சில மனிதர்கள் இருக்காங்களான்றதுக்காக தான் இந்த பதிவை நம்ம எடுக்கிறோம். உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க, யாராவது தேவைப்பட்டாங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 8610352300. என் பேர் இளவரசன். இளவரசன். இப்ப மொத்தம் இதுல 32 எத்தனை சீட் நேத்து சொன்னீங்க? 32 கார்டு. சோழி என்னன்னா இது? அது வந்து அந்த பேராசிரியர் சொன்ன தெரியுமா, அதையும் சேர்த்து வச்சு பாக்குறது. அது பார்த்தா தனியா அதை சேர்த்து கூட பாக்கலாம். இப்ப கிளி வந்து நீங்க சொன்னா வருமா, இல்ல அது திறந்து விட்டாலே வந்துருமா? அது கூட திறந்து விட்டா வரும். திறந்து விடுங்க. கொஞ்சம் தள்ளி வந்து அதுக்கு ஏதாவது க்ளூ இருக்கானா? நீங்க எடுத்து கொடுக்கறது சீட் எடுக்க அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நீங்க வாயிலா ஜீவராசி அது எப்படி வேணா எடுத்துரும். அதுவா எடுத்துட்டு வருது. அது எடுத்து வந்து கொடுக்கறது தான் சீட். கொடுத்துட்டு உள்ள போயிடுங்களா? ஆமா, உள்ள போயிடும். அடுத்து இந்த கிளி விட்டாலும் அப்படிதான் பண்ணுமா? ஆமா, சேம் தான். சேம் தான். அது விடுங்க. அது இதே மாதிரி தான். இதே மாதிரி தான். சேம் தான். ரெண்டு ஒண்ணு தான். அதுல எந்த சேஞ்சஸ் இல்ல, ரெண்டு ஒரே மாதிரி தான். ஓகே ஓகே. இல்ல இந்த கிளி விடுங்க ஒரு சேஞ்சுக்கு. அது கேமரா இருக்குன்னா பயப்பட வாய்ப்பு. நான் தள்ளி வச்சு இன்னும் கூட தள்ளி தான் போகணும். ஏன்னா அது ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து வந்திருக்கேனா. சரிண்ணா சரிண்ணா. என்னது இவெல்லாம் அதான் எடுக்கிறது. பயப்படும் பாத்தீங்களா? பயப்படுறாரா? கேமரா இருந்தா பயப்படாது. ஓகே ஓகே. சூப்பர். ஆனா இப்ப நீங்க கிளி ஜோசியம் பாக்குற மாதிரி ஒரு ஷாட் எடுத்துக்கிறேன். அந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவீங்களா? உட்காரு, கீழே உட்காந்து வைங்க. பேர் சொல்லுங்க ஐயா. ஆனந்த். ஆனந்த். ஆனந்த் ஐயா வயசு என்ன? 44. வாடா மீனா மாணிக்கம். ஐயா ஆனந்த் ஐயாவுக்கு எடு. ஆனந்த் ஐயா ராசிக்கு, ஆனந்த் ஐயா ராசிக்கு நல்ல 6 இடமா பாத்து. ஆனந்த் ஐயா வந்திருக்க ஜோஷியம் ஜாதகம் அருமையா இருக்க. யார் வந்திருக்கா? நான் இருக்கிறேன், கலங்காத, பயப்படாத அப்படிங்கிட்ட அந்த ஐயா முருகரே வந்திருக்காரு. அப்ப சுக்குக்கு மிஞ்சிட மருந்து இல்ல, சுப்பிரமணிக்கு மிஞ்சிட கடவுளே இல்லையே. ஞாபக முருகர் வந்திருக்காரு. எதை செய்தாலும் துணிஞ்சு செய்யுங்க. கூட யாரோட படம் வந்துட்டா எல்லா ஜீவராசிகளுக்கும் படி இழக்கக்கூடிய ஈஸ்வரன். ஈஸ்வரன் எப்படி வந்துட்டாரு? குடும்பத்தோட வந்துட்டாரு. அப்ப கெண்டம் கிரகம் ஆபத்து கெட்டது கெட்டலாம் இல்ல. அப்ப டைம் நேரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆத்திரக்காரனுக்கு ஆனந்தையா புத்திதாயா பண்ண. அவசரப்படுறீங்க, பொறுமையா இருக்கலாம், அருமையா சாப்பிடுங்க. சிவன் கோயிலுக்கு போங்க. 3 வாரம் திங்கக்கிழமை சிவனை வழிபட்டு வாங்க. நினைக்கிற காரியம் வெற்றி அடைங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா மனுஷாக துணை இல்லை. யார் தெய்வம் கிட்டா இறந்தவங்க தெய்வமா இருக்கிறாங்க. ஐயா அவங்கள வெள்ளி செவ்வாழ விளக்கேற்றி வைங்க. வருஷம் ஒரு முறை வேணுங்க. குடும்பத்துல இருக்க கஷ்டம், குடும்பத்துல இருக்க பிரச்சனை முத கொண்டு நீங்க வேண்டாங்க. இந்த வருஷம் 2023 எதையோ சாதிக்க நினைக்கிறீங்க, கண்டிப்பா சாதிப்பீங்க.
அதனால எந்த குறையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, யாரோட தடங்களும் இல்லை. ஆண்டவன் உங்களுக்கு நல்ல எண்ணத்தையும் கொடுத்துருக்கான், நல்ல குணத்தையும் கொடுத்துருக்கான். யாரை கண்ட போட்டி போடணும் போறாமன்னுங்கிட்டு அவசியம் இல்லை. நம்மளும் 4 பேரை போல முன்னுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, உங்க நல்ல எண்ணத்துக்கு உங்க நல்ல குணத்துக்கு கண்டிப்பா நல்லா இருப்பீங்கிட்டு முருகர் ஈஸ்வரனை வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க. சினிமால ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான முயற்சியை மட்டுமே எடுங்க. யாரையும் நம்பாதீங்க, தெய்வத்தை தான் நம்ப. யாரையும் நம்பாதீங்க, யாரை நம்பி எந்த விஷயம் இறங்காதீங்க. உங்க புத்தி உங்க மதியில போங்க, உங்க புத்தி கேட்டதை மட்டுமே செய்யுங்க, சொல்லாம செய்யுங்க. இது கல்யாணம் இன்னும் ஆகல. அது இப்ப வயசு என்ன சொன்னீங்க? அந்த 44. 44. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நடந்திருக்கணுமே. நடந்துச்சா இல்லையா? இல்ல இல்ல இல்ல. நடக்கலாம் வாய்ப்பெல்லாம் இருக்கு, ஆனா சொந்தத்துலாம் இல்ல, அசல்ல தான் இருக்கு உங்களுக்கு. ஆனந்த ஐயா பிடிச்ச தெய்வம் என்னது? இல்ல, எங்களுக்கு குலதெய்வம் வந்து அழகர். எடுங்க அந்த ஐயா அழகர் ஐயா நினைச்சு. தெய்வ நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? தெய்வத்தை தான் வழிபடும். யார் வந்திருக்கா? 3 அம்மன் வந்திருக்காங்க. திருவேற்காட்டு கருமாரி, காஞ்சி காமாட்சி, மதுரையே ஆளக்கூடிய அம்மன் மீனாட்சி அம்மன். சொந்த ஒரு மதுரை. மனம் பிடித்த அம்மன் கோயிலுக்கு போங்க. வர பௌர்ணமி அன்னைக்கு, இல்ல வெள்ளிக்கிழமை, இல்ல செவ்வாய்க்கிழமை திருவேற்காடு போலாம். கருமாரி அம்மா போய் பாருங்க, உங்க கஷ்டத்தை கண்டிப்பா தீர்த்துருவாங்க. பேருக்கு அர்ச்சனை பண்ணி வந்தாலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணம் ஆயிரும்ன்றீங்க? கண்டிப்பா நல்லது நடக்கும், கெட்டது இல்லையே. அசல் தான். சொந்தத்துல இல்ல, ஆனந்த அசல் தான்.